அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. ஓல்டு பேன் சீலிங் பேன் மர டைப்பில் உள்ளது பேரிங் போயிடுச்சு. அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக் ஷேர் சேட்டில் கண்டென்ட் ஷேர் பண்ணது மூலமாக 5 நிமிஷத்தில் 300 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ ஃபேனை சுற்றி பார்க்கும். டைட்டாக இருக்குது, சுத்த மாட்டுக்கு, ஸ்ட்ரக் ஆகி நிற்கி. இப்போ அந்த லீடில் உள்ள ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டிட்டு அடுத்தாப்புல மார்க் பண்ணிவிட்டு 3 ஸ்க்ரூவையும் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டிக்கிடுவோம். கழட்டிட்டு அடுத்தாப்புல ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு சைடில் தென்னி கழட்டணும். இந்த மாதிரி தென்னி கழட்டிட்டு அடுத்தாப்புல இப்போ அந்த சாஃப்ட்டில் உள்ள அந்த போல்ட்டை கழட்டிட்டு அடுத்தாப்புல அந்த சாஃப்ட்டை திருக்கணும்னா மரம் லூஸாகவும் அப்படியே சுற்றியில் வச்சு மேலே அந்த சாஃப்ட்டில் தட்டணும். அப்போ தான் அந்த கோரு கீழே இறங்கும். கீழே இறங்கின பிறகு அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்டை தனியாக கழட்டிக்கிறோம். அந்த பேன் பைப்பு கழட்டி எடுத்துகிட்டு இப்போ தனியாக எடுத்தோம்னா அந்த கோரு தனியாக வந்துடும். இப்போது இதில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிறோம். ப்ரெஸ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மேலே உள்ள டோரில் உள்ள அந்த பேரிங்கி தகடை கழட்டிக்கிடுவோம். அடுத்தாப்புல அந்த கீழே உள்ளதில் அந்த ரோட்டரை தனியாக கழட்டி எடுத்துக்கிறோம். அடுத்து எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேரிங்கை மாற்றணும். இப்போ இந்த மேலே உள்ள டோரில் உள்ள பேரிங்கை ஒரு சாப்பிட்டு வச்சு தட்டி காட்டினோம்னா கலண்டுரும். இதில் எல்லா ஃபேன்லேயும் 6202 பேரிங் போட்டிருப்பாங்க. இந்த ஃபேனில் 6203 இருக்கும், கீழே 6201 இருக்கும். இப்போ கீழே உள்ள பேரிங்கையும் அதே மாதிரி கழட்டி எடுத்துக்கிடுவோம். பில்லர் வச்சு கழட்டி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தாப்புல அது உள்ளே பார்த்திங்கன்னா சர்க்கிளிப்பும் அந்த ஸ்ப்ரிங் டைப் இதுவும் கிடக்கும். அதை க்ளீன் பண்ணிக்கிடுவோம். அடுத்து அந்த டோரை க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அந்த மேலே உள்ள டோரில் பேரிங்கை மாற்றணும். 6203 பேரிங்கை வச்சு அதுக்கு தகுந்தாப்புல பைப் வச்சு சுற்றி வச்சு தட்டிக்கிடுவோம். தட்டிட்டு அதுக்கு மேலே அந்த தகடை போட்டு 3 ஸ்க்ரூவையும் போட்டு மாட்டணும். 3 ஸ்க்ரூவையும் டைட் வச்சுட்டு அடுத்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா ஃபுல்லாக டைட் வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இப்போ அந்த டோரை கோரில் வச்சு அதுக்கு தகுந்தாப்புல பைப்பு வச்சு அப்படி தட்டினோம்னா உள்ளே இறங்கிடும். அதை சுற்றி பார்த்துட்டு அடுத்தாப்புல அந்த ரோட்டரை கரெக்டாக வச்சு உரசுதான்னு சுற்றி பார்க்கும். உரசெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ அதுக்கு மேலே அந்த 201 பேரிங்கை வச்சு பார்க்கும் லூஸாக போகுது. அதனால் கொஞ்சம் வெட்ரும் போட்டு பஞ்ச் பண்ணிக்கிடுவோம். பஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்தாப்புல அந்த பேரிங்கை உள்ளே இறக்கி அதுக்கு தகுந்தாப்புல பைப்பு வச்சு சுற்றி வச்சு தட்டிக்கிடுவோம். அடுத்தாப்புல அந்த சர்க்கிளிப்பை அதில் எடுத்து வச்சு போடணும். அதை கரெக்டாக அதில் வச்சு சர்க்கிள் பிளே மாதிரி வச்சு மாட்டணும். அதுக்கு நம்மகிட்ட சர்க்கிள் பிளேயர் இல்லை, அதனால் சின்ன நோஸ் பிளேயர் மாதிரி வச்சு அதை போட்டு அடுத்தாப்புல மேலே உள்ள அந்த சாஃப்ட்டில் ஒரு ரவுண்டு வாசர் மாதிரி வரும். அதை போட்டு அந்த பைப்பை டைட் வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு அதில் இருந்த போல்ட்டை போட்டு கட்டிங் பிளேட் வச்சு டைட் வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இப்போ ரோட்டரை போட்டு அது கீழே உள்ள டோரை கரெக்டாக வச்சு மார்க் பண்ணதுக்கு நேரம் வச்சு கரெக்டாக வச்சு அமுக்கிட்டு 3 போல்ட்டையும் போட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுக்கிடுவோம். 3 சைடும் ஈக்குவலாக டைட் வைக்கணும். வச்சு டைட்டு ஏற்றிக்கிறோம். ஃபுல்லாக டைட் வச்சுட்டு லைட்டாக பிடிப்பது இருந்துச்சுன்னா சுற்றியில் வச்சு தட்டிக்கிறணும். இப்போ ஃபுல்லாக டைட் வச்சாச்சு. வச்சுட்டு சுற்றி பார்க்கும் கொஞ்சம் பிடிப்பு இருக்குது, அதனால் சுற்றியில் வச்சு தட்டிக்கிடுவோம். தட்டிட்டு இப்போ சுற்றி பார்க்க நல்லா ஃப்ரீயாக சுற்றுது. அந்த ஃபேன் பைப்பில் உள்ள கிளாம்பை தனியாக கழட்டிக்கிறணும். கழட்டிட்டு அந்த கப்பையும் தனியாக எடுத்துக்கிடுவோம். ஏன்னா கனெக்ஷன் கொடுக்கும்போது இடைஞ்சலாக இருக்கும். அதனால் தனியாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்தாப்புல அதில் கனெக்ஷனை செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு சுவிட்ச் போர்டு எடுத்து வச்சுட்டு அதில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஒயர் எடுத்து செக் பண்ணி பார்க்கும் எது கண்டென்சர் லீடு காமன் லீடு எதுன்னு பார்த்துட்டு அதை கரெக்டாக கண்டென்சர் லீடில் 2 ஒயரையும் கொடுத்துட்டு மெயின் லீடை தனியாக கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அடுத்தாப்புல செக் பண்ணி பார்க்கணும் எந்த வருஷம் சுற்றுதுன்னு.
அந்த அவசரத்தில் லீடில் கரெக்டாக கொடுத்துட்டு இன்னொரு லீடை டேப் அடிக்கணும். டேப்பு சுற்றிட்டு அடுத்தாப்புல போய் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு அந்த ஒயரில் நம்ம மெயின் செக் பண்ணி பார்க்குறது ஒயரை கனெக்ஷன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும். நல்லா சுற்றுது. இது நல்லா வெயிட்டாக இருக்கும், அதனால் நல்லா ஸ்பீடாக சுற்றும். இந்த மாதிரி தான் நம்ம இதில் பேரிங்கை சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.